வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சம்பந்தமாக அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் எப்போவுமே உன்னிப்பாக கவனம் செலுத்தும். அதிலையும் குறிப்பாக இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சந்திக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த கவனம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு தான் இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கு. 24 வருஷங்களுக்கு பிறகு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கான விஜயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாளைக்கும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட இருக்கு. இந்த செய்தி வெளியானதிலிருந்து அமெரிக்க சார்பு ஊடகங்கள் இப்போவே புலம்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிற 2 தலைவர்கள் தான் விளாடிமிர் புட்டினும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னும். இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் 2000ஆம் ஆண்டில் கைச்சாத்திடப்பட்ட ஒரு இராணுவ புரிந்துணர்வு உடன்படிக்கை இருக்குது. எந்த ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆபத்து ஏற்பட்டாலும் கூட உடனடியாகவே அடுத்த நாடு உதவி செய்யணும்ன்றது அந்த பிரகடனத்தில், அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இராணுவ உடன்படிக்கை இந்த சந்திப்பில் பேச்சுவார்த்தையில் புதுப்பிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அங்கே போய் இறங்குனதுமே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை கூட விடுத்திருக்கிறாரு. இந்த சந்திப்பு எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படும், மேற்குலக நாடுகள் பதற்றம் அடைகிறதுக்கான காரணம் என்னன்றதை பற்றின தெளிவான தகவல்களை இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். மேற்குலக நாடுகளுக்கு எதிரான நாடுகளோட வரிசையில் முக்கியமான 3 நாடுகள்னு சொன்னால் சைனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் தான். அதிலையும் குறிப்பாக இந்த நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் மேற்குலக நாடுகளுக்கு எப்படியுமே ஒரு பதற்றம் தானாகவே உருவாகும். அதில் சாதாரணமான விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட எங்களுக்கு எதிரான தீர்மானங்கள் எடுக்கப்படுமான்ற பயம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளுக்கு ஏற்படும். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் அணுசக்தி சோதனையை நடத்தின ஒரே ஒரு நாடு வடகொரியா தான். நிறைய தடைகளை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நாடு என்று சொல்லியும் சொல்ல முடியும். இந்த சந்திப்புக்கு முதல்ல வடகொரியா ரஷ்யா சம்பந்தமான உறவில் அமெரிக்கா முன்வச்ச ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இந்த யுக்ரைன் போருக்கு பயன்படுத்துறதுக்காக பாலிஸ்டிக் மிசைல் 11,000க்கும் அதிகமான கண்டெய்னர் கொள்கலன்களில் வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு வெடிபொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அமெரிக்கா முன்வச்சிருந்தது. எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த 2 நாடுகளினுடைய தலைவர்களும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு சம்பந்தமான செய்தி வெளியானதிலிருந்து அமெரிக்காவும் தென்கொரியாவும் இதை பிராந்தியத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற கரிசனையை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு சந்திப்பு. 2019க்கு பிறகு போன செப்டம்பர் மாதம் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் நீண்ட தூரம் ட்ரெயினில் பயணம் செய்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். உள்ள என்ன பேசப்பட்டதுன்றது சம்பந்தமான தெளிவான தகவல்கள் வெளிவராமல் இருந்தது. இந்த சந்திப்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு நேரடியான ஒரு அழைப்பு கிம் ஜோங் உன்னால் விடுக்கப்பட்டது. நீங்கள் வடகொரியாவுக்கு விஜயம் செய்யணும்ன்றது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கான விஜயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. நாளைக்கும் மிக முக்கியமான சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக விளாடிமிர் புட்டின் கடைசியாக வடகொரியாவுக்கு விஜயம் செய்தது 2000ஆம் ஆண்டு. அந்த காலகட்டத்தில் வடகொரியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற கிம் ஜோங் உன்னினுடைய அப்பா கிம் ஜோங் இல். அந்த சந்தர்ப்பத்தில் தான் வடகொரிய ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இராணுவ ரீதியான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. நான் முதல்ல சொன்னேன், எந்த ஒரு நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அடுத்த நாடு உடனடியாகவே உதவிக்கு வரணும்ன்றது அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த உடன்படிக்கை இந்த பேச்சுவார்த்தையில் புதுப்பிக்கப்படலாம் என்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. இதை தவிர அங்கே போய் இறங்கினதுமே புட்டின் சில முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையும் புட்டின் வெளியிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. வடகொரியாவினுடைய நலனுக்கு எதிராக எந்த ஒரு நாடு செயற்பட்டாலும், குறிப்பாக அமெரிக்காவினுடைய பெயரை சொல்லி அமெரிக்காவோட அச்சுறுத்தல், அழுத்தம், இராணுவ ரீதியான அச்சுறுத்தல், இதுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து செயற்படுறதுக்கு தயாராக இருக்கோம். வடகொரியாவினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு எப்போவுமே ரஷ்யா நெருக்கமான ஒரு உறவை பேணும் என்ற வாக்குறுதியும் அங்கு வச்சு விளாடிமிர் புட்டினால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பு ரஷ்யாவுக்கும் மிக முக்கியமானது, வடகொரியாவுக்கும் மிக முக்கியமானது, மேற்குலக நாடுகளுக்கும் மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னுடைய
உள்நாட்டில் இருக்கிற சரிவடைஞ்சிருக்கிற செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த சந்திப்பு முக்கியமான ஒரு திருப்புமுனை அமையலாம் என்று சொல்லி பேசப்பட்டு வருது. அது முதலாவது காரணம். இன்னும் ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள், அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி என்று சொல்லி ஒரு அமைப்பு ரீதியா இல்லாட்டியும் கூட சைனா, ரஷ்யா, வடகொரியா இந்த மாதிரியான சில நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் மத்தியில் வடகொரியாவினுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது உருவாக்க முடியும் என்ற விமர்சன ரீதியான கருத்து கூட சில அரசியல் ஆய்வாளர்களால் இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. இந்த சந்திப்பு ரெண்டு நாடுகளுக்கு மெயின் முக்கியம்னு சொன்னால், ஒன்று யுக்ரைனில் நடந்து வர போர் சம்பந்தமாக ரஷ்யாவுக்கு இந்த சந்திப்பு மிக முக்கியமானது. அடுத்தது பொருளாதார ரீதியில் நலிவடைஞ்சிருக்கிற வடகொரியாவுக்கும் இந்த சந்திப்பு மிக முக்கியமானது. என்று சொன்னால் மேற்குலக நாடுகளினுடைய கடுமையான கட்டுப்பாடுகள், தடைகள் காரணமாக பொருளாதார ரீதியில் கடுமையான ஒரு சரிவை நீண்ட காலமாகவே வடகொரியா சந்திச்சு வருது. இதுக்கு தேவையான உதவிகளை, பொருளாதார ரீதியான உதவிகளாக இருக்கலாம், வேறு உதவிகளாக இருக்கலாம், தொழில்நுட்ப ரீதியான உதவிகளாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே செய்கிற மிக முக்கியமான ஒரு நாடு தான் ரஷ்யா. அப்போ ரெண்டு நாடுகளும் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்குன்னு சொல்லியும் வச்சுக்கொள்ள முடியும். அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு அதுக்கு கைமாறா வடகொரியா என்ன செய்யுதுன்னு சொன்னால், யுக்ரைன் போரில் பயன்படுத்துறதுக்கு தேவையான பெருந்தொகையான ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்து வருது. குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 11,000க்கும் அதிகமான கண்டெய்னர்களில், கொள்கலன்களில் வெடிபொருட்கள் வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதை தவிர பிலஸ்டிக் மிசைல்கள் கூட அனுப்பப்படுறதா செய்திகள் வெளியாகி இருந்தது. எப்படி ரெண்டு நாடுகளும் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கு. அப்போ மேற்குலக நாடுகள் இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பயப்படுறதுக்கான மிக முக்கியமான 4 காரணங்கள் இருக்கு. ரெண்டு நாடுகளுமே அணுசக்தி நாடுகள்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக அணுசக்தி 21ஆம் நூற்றாண்டில் அணுசக்தி சம்பந்தமான சோதனை நடத்தின ஒரே ஒரு நாடு வடகொரியா தான். இந்த பேச்சுவார்த்தையில் அணுசக்தி சம்பந்தமான சில மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்படலாம், ரகசியமாக அது பேசப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படையாக வெளிவாரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அணுசக்தி நாடுகளினுடைய ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் சந்திக்கும் போது அது சம்பந்தமாக கட்டாயமாக பேசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு வகையில் அச்சுறுத்தல் என்ற அடிப்படையிலேயும் ஒரு பதற்றத்தை அமெரிக்கா தலைமையிலான நாடுகளுக்கு இது ஏற்படுத்தி இருக்கு. இது முதலாவது விஷயம். வடகொரியாவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை விதிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு, தடைதான் வடகொரியாவை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடாதுன்றது. ஆனால் வடகொரியாவை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவுக்கு தொழில் வாய்ப்புக்காக நீண்ட காலமாகவே போகிறதா ஏற்கனவே தகவல்கள் இருக்கு. இது ரெண்டு நாடுகளுக்கும் தேவை. என்னன்னு சொன்னால், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்குது. இந்த யுக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு அதிகமான இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இதனால் தொழிலாளர்களுக்கு ரஷ்யாவுக்குள்ள பற்றாக்குறை இருக்குது. அப்போ வடகொரியாவிலிருந்து தொழிலாளர்களை வரவழைக்கிறதுன்றது இலகுவான ஒரு விஷயம். மற்ற பக்கம் வடகொரியாவுக்கும் இது மிக முக்கியமானது. வடகொரியர்கள் ரஷ்யாவுக்கு தொழில் வாய்ப்புக்காக போகும்போது அவர்கள் அனுப்புகிற பணம்ன்றது வடகொரியாவினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்யும் என்ற தகவல்களும் ஏற்கனவே இருக்குது. அப்போ ரெண்டு நாடுகளுக்கு மிக முக்கியமான தொழிலாளர்கள் சம்பந்தமான விஷயங்கள் இங்கே பேசப்படலாம். இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்துக்கு எதிரானதுன்றதும் இந்த பேச்சுவார்த்தை கவனம் பெற்றிருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது, வடகொரியாவோட ஆயுத ரீதியான பரிமாற்றங்களை இந்த ஒரு நாடும் செய்யக்கூடாதுன்றது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை விதிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு தடை. பாதுகாப்பு பேரவையை பொறுத்த வரைக்கும் வடகொரியாவுடைய நட்பு நாடு சைனாவா இருக்கலாம், இல்லாட்டி ரஷ்யாவா இருக்கலாம், ரெண்டு நாடுகளுக்கும் வீட்டோ பவர் இருக்கு, வீட்டோ அதிகாரம் இருக்கு. பொது தடைகள் விதிக்கப்படணும் என்று சொல்லி கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்ட சில தீர்மானங்களை ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி கொண்டு அதை நிராகரிச்சிருந்தது. அந்த தடை விதிக்கப்படக்கூடாது, ஏற்கனவே ஏராளமான தடைகள் இருக்கு, புதுசா தடை கொண்டு வரப்படக்கூடாது என்று சொல்லி அந்த தடைகள் நிப்பாட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இந்த தடையை மீறி யுக்ரைன் போருக்கான பெருந்தொகையான ஆயுதங்களை வடகொரியா ரஷ்யாவுக்கு அனுப்புதுன்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே அமெரிக்கா தலைமையிலான நாடுகளால் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த பேச்சுவார்த்தையிலும் ஆயுத பரிமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள், அந்த தீர்மானத்துக்கு எதிரான விஷயங்கள் பேசப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இது அடுத்த காரணம். இன்னும் வடகொரியாவினுடைய செய்மதி சேட்டலைட் சம்பந்தமான அண்மை காலமான சில தீர்மானங்கள், நடவடிக்கைகள் மேற்குலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக போன செப்டம்பர் மாதம் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் ரஷ்யாவுக்கு போய் விளாடிமிர் புட்டினை நேரடியாக சந்திச்சதுக்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு இராணுவ உளவு சேட்டலைட் செய்மதியை நாங்கள் வெற்றிகரமாக
நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்ற அறிவிப்பை வடகொரியா பகிரங்கமாகவே அறிவிச்சிருந்தது. இது மேற்குலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் என்று சொல்லி அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருந்தது, ஜப்பான் கண்டனம் தெரிவிச்சிருந்தது, தென்கொரியா கண்டனம் தெரிவிச்சிருந்தது. குறிப்பாக தென்கொரியாவிலையும் அமெரிக்க படைகளினுடைய செயற்பாடு நடமாட்டம் சம்பந்தமாக இந்த இராணுவ உளவு சேட்டலைட் செய்மதியை பயன்படுத்தி கொண்டு வடகொரியா கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. வடகொரியா இதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு சொன்னால், இது எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, எங்களுடைய இறையாண்மையோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு நாடும் தலையிடக்கூடாது, கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு பதிலை தெளிவாக வடகொரியா ஏற்கனவே சொல்லியிருந்தது. இப்படி தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிற சில மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான சந்திப்பில் பேசப்படலாம் என்றது தான் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம். குறிப்பாக அமெரிக்க சார்பு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க சார்பு ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் இது ஒரு வகையான பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் ரெண்டு நாடுகளுமே சொல்கிற விஷயம் இது ஒரு சாதாரணமான சிநேகபூர்வ சந்திப்பு தான் என்றது. இங்கே எப்படியான விஷயங்கள் பேசப்படுது, என்ன தீர்மானங்கள் எடுக்கப்படுது, மிக முக்கியமான ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கப்படுமா இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.